கட்டமைப்புல மாமி மருமகள் 2 பேர் இருக்கிறாங்க. குடும்ப கட்டமைப்புல மாமி மருமகள். உங்களுக்கு நல்லதோர் மகனை பெற்று கணவனாக தந்தவள், அவகிட்ட மார்க்கறிவு குறைவாக இருக்கலாம், குத்திக்காட்டுதல் இருக்கலாம், மகனோடு இருக்கிற ஈகோ, நீங்க அவனோட போறது வாரது தின்றது குடிக்கிறது சிரிக்கிறது பேசுறது பழகிறது எல்லாம் அவளுக்கு நோவாக இருக்கும். ஒரு இடத்துக்கு போறேன், ஜும்மா முடிது, என்ன கூட்டிக்கொண்டு போறாரு, சொல்லி கூட்டிக்கொண்டு போறாரு. என்ன இல்ல ஏண்ட உம்மா நானும் பைபிள் சிரிக்கிறது பேசுறது இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது மௌலவி. என்ன செய்யறேன்னு எனக்கு விளங்குதில்லை. எனக்கு ஏண்ட மனைவியோடு நான் சிரிச்சு பேசுறது பிடிக்காது. அப்ப நான் அவரை பேட்டி காண்றேன். அந்த உம்மா கிட்டத்தட்ட 23 வயசுல மாப்பிள்ளையை இழக்கிறார். 2 பிள்ளையோட 3 பிள்ளையோட கணவனை இழக்கிறார். அவளுக்கு பிள்ளையாக இருந்தாலும் எனக்கு கிடைக்காத சந்தோஷம் அது வரப்படாத மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த மருமகள் ஏதோ சமாளிச்சு மாஷா அல்லாஹ் நல்ல முறையில் போறன்றதால அந்த குடும்ப கட்டமைப்பு நல்ல முறையில் போய்கொண்டிருக்குது. மாமி மருமகள் 2 வார நேரம் அவங்க பழையவங்க, பாதிக்கப்பட்டவங்க. நான் மார்க்கத்தை படிக்கணும், என் மாமியிட அந்த நிலைமையை நான் உணர்ந்து கொள்ளணும். நிறைய மனைவி நிறைய மருமக்களால நிறைய சாதிக்கலாம். உங்களோட மாமியை உள்ளங்கையில வச்சு உங்களுக்கு ஆளலாம். நீங்க தான் எசமாட்டின்ற நிலைமைக்கு உங்களுக்கு ஆட்சி செய்யலாம். உங்களோட கணவனை உங்களுக்கு மிகப்பெரிய இடத்துல வச்சு பார்க்கலாம். மனைவி தன் தாய்க்கும் தந்தைக்கும் செய்கின்ற பணிவிடை ஒரு கணவன் இடத்துல பெரிய ஒரு இடத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த பயானுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நீங்கெல்லாம் இந்த இடத்துக்கு வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு வந்து இந்த நேரத்தில் அமர்றதுக்கு நோக்கம் இருக்கு. ஒவ்வொரு மருமகளும் உங்களோட கணவன் உம்மாவை, கணவன் வாப்பாவை உங்களோட உம்மாவா உங்களோட வாப்பாவா நினைச்சு மாமி செய்யறதெல்லாம் மன்னிச்சு இதெல்லாம் போய் கணவன் போட்டு கொடுக்காம நீங்க பொறுத்து கொண்டு அவங்க கெடுதியை செஞ்சால் நல்லதே செஞ்சு பாருங்க. உங்களோட கணவன் உங்களை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டான். மாஷா அல்லாஹ், என்ற மனைவி மார்க்கத்தோடு இருக்கிறாள். அவள் சொல்றது எதை சொன்னாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டா. ஏன் தெரியுமா? என்ற உம்மா பாப்பாவை மிக முக்கியமான இடத்துல வச்சு பார்க்கிறாள். அந்த மதிப்பு மரியாதை உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். சில மாமிமார் நீங்க பார்க்கலாம், மகனுக்கு கல்யாணம் முடிக்கிற முதல் நாள் வரைக்கும் வீட்டுல எல்லா வேலையும் அவதான் செய்வான். மருமகள் வந்ததோட ஒரே அடிய வேலையை நிறுத்தி போட்டுடுவான். மருமகள் வேலைக்காரியாவே பார்க்க அப்படியே தான் பார்க்க வேண்டும். சில நேரம் மகள்மார்களுக்கிட்ட சொல்றோம், இதுக்கப்புறம் ஒன்றும் செய்யப்படாது, வீட்டு கொண்டு எடுத்தாச்சு, இனி அவள் தான் எல்லாம் செய்யணும். நல்ல கட்ஸா இருப்பா. மருமகள் ஊட்ட விட்டுட்டு பயணம் போனா எல்லாம் செய்வா. மருமகள் வந்துட்டா நோய் பிடிச்சிடும். எந்த நாளும் படுக்க, எந்த நாளும் பிரச்சனை, எந்த நாளும் தூக்கம். என்ன நீ செய், இந்த வாழ்க்கை நல்லா போகாது. ஆனால் மருமக்கள் என்பவர்கள் இளம் வயதை உடையவர்கள். இப்ப நீங்க என்ன நினைக்கணும் தெரியுமா? குடும்ப கட்டமைப்புல ஏண்ட மாமிட சுபாவம் இது, நானே என் மாமிட மனதை வெல்லுவேன், என் கணவனுக்கு என் மாமிக்கு செய்கின்ற பணிவிடைகள் என்னை நிச்சயமாக உயர்த்தும் என்ற உணர்வு இருக்கணும். எல்லா மாமிமார்களும் ஒரு காலத்தில் மருமகளாக இருந்தவங்க தான். நீங்க கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்பதற்காக உங்களோட மகன் முடிச்சு வந்திருக்கிற மகளை நீங்க அது உங்களோட மகள் மருமகள், அவள் மகள், அவளை துன்புறுத்துகின்ற நிலைமை இருக்கக்கூடாது. தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், காலச்சக்கரத்தை நாங்களே மக்கள் மன்றத்தில் சுழலச் செய்கிறோம் என்றதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே,